வெல்கம் பேக் சாட்டெக்ஸ் தமிழ். திஸ் இஸ் விஆர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 8th ஆகஸ்டுக்கான இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஏகദേശம் ஒரு 200 சம்திங் பாயிண்ட்லேயே க்ரீனில் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் மூமெண்ட் வந்து எல்லாமே க்ரீன்லேயே மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னையோட போன வாரத்துக்கான வீக்லி கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகுது. 8th ஆகஸ்டில் புதிய கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து டக்கப்பார் தான், பயங்கர டக்கப்பார் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் செஷனுக்கு மேலே தான் இந்த மாதிரி க்ரீன் கேண்டில் கொடுத்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் தான் பார்க்குறோங்கிறதுனால நம்ம இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் மட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துட்டு இருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. நாங்கள் கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே கொடுக்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எல்லாமே இந்த ட்ரேட்ல, இது பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்கறது தான் அட்வைசபிள். ஒன்லி பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ டே கேண்டில் இருக்கும்போது நமக்கு டிப் பை டிப்பாட்டு போயிட்டு இருந்த கேண்டில் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் கிரீன்ல காமிச்சிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன மூவ்மெண்ட் நடக்குன்னு சொல்ல முடியாது. என்ன நியூஸ் இருக்குன்னு பார்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்கா இந்த மாதிரி நியூஸ்கள்லாம் வரும்போது வந்து மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஸோ நியூஸையும் கொஞ்சம் கேதர் பண்ணிக்கிங்க, சொல்லிக்கிறேன். ஸோ இதில் வந்து டே கேண்டில்லேருந்து நம்ம வந்து இன்ட்ராடே தான் பார்க்குறதுனால நம்ம 20 மினிட்ஸுக்கு போயிடலாம். 20 மினிட்ஸு கேண்டில் வச்சு பார்க்கும்போது நம்ம இன்ட்ராடே தான் பண்ணும்போது அதுதான் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும்னு என்னோட அபிப்பிராயம். மற்றவங்க வேறு மாதிரி கேண்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் யூஸாக இருக்கோ அந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்களும் இதே மாதிரி வரைஞ்சி பார்க்குறதுக்கு தான் நான் வந்து இதை காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி வரைஞ்சி பாருங்கள். 20 மினிட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் தெரியுது, டிப் பை டிப்பாட்டு மார்க்கெட் வந்து மூமெண்ட் கொடுத்து மேலே போயிட்டு தான் இருக்குது. மதியம் 1:30க்கு மேலே வந்து ஃபுல்லாகவே க்ரெயின்லேயே ஷோ பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபுல் அப் ட்ரெண்டு தான். ஸோ மார்னிங்லேருந்து 1:30 வரைக்கும் டவுன் மூமெண்ட்லேயே தான் இருந்த கேண்டில் திடீர்னு 1:30க்கு மேலே ரைஸ் ஆகி ஃபுல்லாகவே க்ரீனாக முடிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் சம்டைம் அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட்லாம் கொடுக்கும். எதிர்பார்க்க முடியாத நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எஜுகேஷன் பர்பஸுக்காக கொடுத்துட்டு இருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ 20 மினிட்ஸ் எடுத்து வைக்கி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்குது. நம்ம இன்ட்ராடே பார்க்குறதுனால இதில் வந்து 20 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து காமிச்சிட்டு இருக்குது. நம்ம 5 மினிட்ஸுக்கு போயிடலாம். 5 மினிட்ஸில் போயிட்டு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 5 மினிட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், 1 மினிட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து இப்போ 5 மினிட்ஸுக்கு போய்க்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் போயிட்டோம்னா நமக்கான ஒரு கிளாரிட்டி இதில் கிடைக்கும். ஸோ 5 மினிட்ஸுக்கு போயிட்டோம். ஸோ மார்க்கெட் 5 மினிட்ஸில் வந்து மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நான் இதில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் மார்க்கெட் போயிட்டு வரும்போது ரியாக்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் இங்கே போயிட்டு இங்கேருந்து ஒரு டிப் கொடுத்து இங்கேருந்து கீழே வந்துட்டு அப்புறம் ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்துட்டு ஃபர்தராக இங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு இங்கே போகும் அப்படிங்கிற மாதிரி நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ மேபி இது வரைக்கும் போகுமா போகாதான்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்களும் சார்ட் எடுத்து டெக்னிக்கலாக வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இண்டிகேட்டருமே தேவை கிடையாது. இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து இந்த இடங்கள்லேருந்து இங்கே வரலாம். மேபி இதை கரெக்ட் பண்ணலாம். இதை கரெக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் இங்கேருந்து ஒரு டிப் கொடுத்து மறுபடி இதே இந்த இன்னைக்கு வந்த உச்சத்தோட கொஞ்சம் மேலே போயிட்டு ஃபர்தராக கீழே வந்து இதை கரெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்குறேன். இது வந்து பண்ணுமா பண்ணாதான்னு சொல்ல முடியாது. நீங்களும் டெக்னிக்கலாக வரைஞ்சி பாருங்கள். நான் வந்து சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸும் இதுக்கு வரைஞ்சிருக்கிறேன். மெயினாக 2 டாப் 2 பாட்டம் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து சப்போர்ட் லைனும் ரெசிஸ்டன்ஸ் லைனையும் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி சார்ட் எடுத்து வரைஞ்சி பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது எப்போவுமே ரிஸ்க் அதிகம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இல்லாமல் எதையுமே பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுங்கள். ரிஸ்க்கை முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இது வந்து பேப்பர் ட்ரேடுக்கு மட்டும்தான் அட்வைசபிள், இது ரியல் ட்ரேடுக்கு கிடையாது. அதை நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இதை வந்து இன்ட்ராடேக்குங்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி நிறையா டைம் அதிக டைம் ஃப்ரேமுக்கு நம்ம போகும்போது வந்து அது நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போனால் தான் அது ரிசல்ட் கொடுக்குங்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து 20 மினிட்ஸில் எடுத்து நம்ம இன்ட்ராடேக்கு வந்து பார்க்குறதுனால 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக இதை கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா கொஞ்ச நாளாகவே பார்க்கும்போது தெரியும் மார்க்கெட் வந்து மூமெண்ட்டே கிடையாது, எல்லாம் கேண்டில் மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே கீழே வந்துடுறாங்க. கன்சாலிடேஷன் ஃபுல்லாகவே கன்சாலிடேஷன் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் இந்த சேனலை விட்டு வெளியே வந்திருக்கு. நான் இதை வந்து 20 மினிட்ஸில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே போச்சுன்னா ஃபர்தர் மூமெண்ட் கொடுக்கும்னு நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே ஒரு கேண்டில் வச்சுருக்கிறாங்க. அது என்ன சஸ்டெயின் ஆகுதா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எது எப்படியோ இந்த மாதிரி சேனலை கட் பண்ணி வெளியே வந்ததுனால ஃபர்தராக இது எங்கே போகணும்னு காமிக்கிறதுக்காக இந்த ஷேடோ காமிக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. மேபி இது வரைக்கும் போகலாம், போகாமலும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போது இந்த டிப் பை டிப்பாக தான் போயிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது புட் ஆப்ஷனும், இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது கால் ஆப்ஷனும் ட்ரை பண்ணலாம் பேப்பர் ட்ரேடுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இடங்களுக்கு வந்துட்டு இங்கெல்லாம் போயிட்டு இங்கே வரும்போது மட்டும் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஃபர்தராக இங்கெல்லாம் போயிட்டு இங்கே மேலே போகும்போது இந்த இடங்களை தாண்டி மேலே போகும், ஃபர்தர் உச்சத்துக்கும் போகலாம். ஸோ கவனமாக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடங்களுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணிட்டு இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கே ஒரு டிப் கொடுக்கும்போது நமக்கு என்ன பாயிண்ட் கேப்சர் ஆகுதோ அந்த கேப்சரை எடுத்துகிட்டு வெளியே வரது தான் புத்திசாலித்தனம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் சொல்ல வந்தது. ஸோ மார்க்கெட்டில் எது எப்படி என்ன வேணாலும் நடக்கலாம். டெய்லி பையர் செல்லர்ஸ் வந்து டக்கப் ஃபார் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வார் ஒரு காலமும் நிற்க போகிறது இல்லை, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதான் இன்ட்ராடே ப்ரிடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான இன்ட்ராடே ப்ரிடிக்ஷன்ஸ் 8th ஆகஸ்ட்டுக்கான இன்ட்ராடே ப்ரிடிக்ஷன். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. ட்ரேட் மீன்ஸ் பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான், இது வந்து ரியல் ட்ரேடுக்கு கிடையாது, பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நான் டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ தவிர்க்க முடியாத காரணங்களால் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ண முடியலைன்னாலும் அதுக்கு அடுத்த நாள் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதேமாரி இன்னொரு நாள் இதேமாதிரி ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம். நாளைக்கான ப்ரிடிக்ஷனை வந்து மண்டேக்கான ப்ரிடிக்ஷனை நாளைக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.